எரர் அப்படின்னா என்னன்னா ஆக்சுவலா ஒரு வேல்யூ இருக்கும், ஆனா நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்ப நம்ம மெஷர் பண்ண வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதான் என்ன சொல்றோம், எரர் அப்படின்னு. ஆக்சுவல் வேல்யூ A0 அப்படின்னு இருக்கு, ஆனா நம்ம மெஷர் பண்ணது என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ரீடிங்கிறப்ப இது A1 அப்படின்னு வச்சுக்கலாம். A1 இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதுதான் எரர். இது அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்சல்யூட் எரர். நீ வந்து என்ன ட்ரூ வேல்யூ விட இது அதிகமாக இருக்கலாம் இல்லாட்டி கம்மியாக இருக்கலாம், அதை பத்தி தேவையில்ல, அந்த டிஃபரன்ஸ் தான் எடுத்துக்கணும். இதான் வந்து என்ன அப்சல்யூட் எரர். அப்ப செகண்ட் ரீடிங் எடுக்கிற டெல்டா A, அப்ப என்ன வரும், A2 மைனஸ் A0 டெல்டா A3, இது என்ன A3 மைனஸ் A0, இந்த மாதிரி அப் டு n வரைக்கும் எத்தனை ரீடிங் எடுக்கிறியோ அவ்வளவு. இப்ப nth டெல்டா AN இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், AN மைனஸ் A0. ஓகே, இதான் வந்து என்ன அப்சல்யூட் எரர். அப்ப மீன் எரர் அப்படின்னா கேட்பாங்க. மீன் எரர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எரர் என்ன, டெல்டா A1, செகண்ட் வந்து என்ன டெல்டா A பிளஸ் தேர்ட் என்ன டெல்டா A பிளஸ் சப் 2 என்ன டெல்டா AN போட்டு டிவைட் பை எத்தனை எரர், எத்தனை ரீடிங் எடுத்துக்கோம் அத்தனை எரர் கிடைச்சு டிவைட் பை n போட்டா இதான் மீன் எரர். இது ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன அப்சல்யூட் எரர், இது வந்து என்ன மீன் எரர். சார் இப்போ வந்து என்ன அப்சல்யூட் எரர் பார்த்தாச்சு, மீன் எரர் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா இந்த மீன் எரர் இருக்குல்ல, அப்ப கண்டுபிடிச்சோம் மீன் எரர் டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ ட்ரூ வேல்யூ போட்டோம்னா அதான் என்ன சொல்றோம்னா ரிலேட்டிவ் எரர்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா இந்த ரிலேட்டிவ் எரர் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ற 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா அதான் வந்து என்ன உனக்கு பர்சன்டேஜ் எரர். ஓகே, எரர்ல 4 டைப் தான். ஓகே, இப்ப 12th உனக்கு பிராக்டிகல் பண்ணிருப்பீங்க. என்ன பிராக்டிகல் செஞ்சு, ஏதாவது பிராக்டிகல் செஞ்சீங்களா, என்ன செஞ்சீங்க, வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ், அப்புறம் வேற என்ன சிம்பிள் பெண்டலம். இந்த சிம்பிள் பெண்டலம் இது வச்சுக்கலாம். சிம்பிள் பெண்டலம்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுதான் சிம்பிள் பெண்டலம். ஒரு கல்லு ஜஸ்ட் ஒரு நூலு கட்டிட்டு இது தொங்க விட்டுருவாங்க, அதுக்கு பேர் சிம்பிள் பெண்டலம். அதுல காம்பவுண்ட் பெண்டலம்னு இருக்கு. காம்பவுண்ட் பெண்டலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சிம்பிள் பெண்டலம் கேள்விப்பட்டிருக்கு, காம்பவுண்ட் பெண்டலம் கேள்விப்பட்டது. ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை இப்படி கிளாம் பண்ணிட்டோம்னா அதான் காம்பவுண்ட் பெண்டலம். சிம்பிள் பெண்டலம்னா ஒரு கீழே அது ஒரு ஸ்டோன் மாதிரி ஏதாவது ஒரு நூல்ல கட்டி தொங்க விட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்ன ஆகும், சிம்பிள் பெண்டலம் சொல்லுவோம். அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா அதை யூஸ் பண்ணி நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபார்முலா என்னன்னா டைம் பீரியட் T is equal to 2π into root of L by Gங்கிறது ஃபார்முலா. L லெங்த் ஆஃப் தி பெண்டலம் கண்டுபிடிச்சிடுவோம் மெஷர் பண்ணி. இதுல டைம் பீரியட் நம்ம கால்குலேட் பண்ணா என்ன பண்ணலாம், ஜியோட வேல்யூவை கால்குலேட் தான் ஐடியா. இப்போ நீங்க என்ன பண்ணுவ, டைம் பீரியட் பார்ப்ப, ஒரு எண்டில் எழுத்து விட்டு போயிட்டு திரும்ப வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன். நீ ஒரு ரீடிங் எடுக்க சொல்லுவாங்க, போய் எடுத்து பார்த்தனா உனக்கு தப்பா எரர் வரும். அப்ப வந்து என்ன பண்ற, அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லெங்த் வச்சுக்குவோம், என்ன பண்ணுவோம், ஒரு 10 ரீடிங் எடுப்போம். அதுக்கு அடுத்து வேற ஒரு லெங்த் மாத்துவோம், அப்போ ஒரு 10 ரீடிங் எடுப்போம். எதுக்காக இவ்வளவு ரீடிங்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு எரர் கிடைக்கும். இப்ப நிறைய ரீடிங்ஸ் எடுத்து இந்த நம்பர் வந்து அதிகமாகும் போது என்ன ஆகும்னா நமக்கு நியர்லி அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும். அதுக்காக தான் வந்து என்ன அவ்வளவு ரீடிங்ஸ் ரிப்பீட்டடா நம்ம பண்றது. சரியா, பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம வெரி க்ளோஸ் டு தி ட்ரூ வேல்யூ நம்மால வர முடியும். அந்த எரரை எலிமினேட் பண்றது அந்த நிறைய ரீடிங். இதுல எரர்ல வந்து பார்த்தோம்னா நிறைய டைப் இருக்கு. ஒன்னு வந்து பர்சனல் எரர். இப்ப ஹியூமன் எரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து நம்மளோட மிஸ்டேக்னால நம்ம மெஷர் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்போம், அதனால கிடைக்கிறதுன்னா அது பர்சனல் எரர். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து என்னன்னா அது கரெக்டா தான் வந்திருக்கும், செய்யும் போது மேனுஃபேக்சர் பண்ணும்போது கரெக்டா தான் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணும்போது நம்ம அதை மிஸ் ஹேண்ட்லிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு எரர் வரும். அது பாருங்க, வெர்னியர் கேலிப்பர்ல, ஸ்க்ரூ காஜ் எல்லாம் நீ எரர் கண்டுபிடிச்சிட்டு அந்த இதே போவீங்க. சரியா, அது கரெக்டா ஹேண்டில் பண்ணாதனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு டீவியேஷன் ஆயிடும். ஆனா அது சிஸ்டமேட்டிக்கா அந்த எரர் இருக்கும். நீ வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு தப்பா காட்டுதோ இன்னொரு ரீடிங் எடுத்தோ அதே அளவு தப்பா தான் காட்டும். அது வந்து என்னன்னா சிஸ்டமேட்டிக் எரர். அதே மாதிரி ரேண்டம் எரர். ரேண்டம் எரர் இதுக்காக தான் நான் வரேன், ஏன்னா இதை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேண்டம் எரர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு அது எப்படி வருதுங்கிறதே சொல்ல முடியாது. இப்போ பிசிக்கல் கண்டிஷன்ஸ்னால, டெம்பரேச்சர் அதிகமாகும் போது, காத்து அடிக்கும் போது, இந்த மாதிரியான பிசிக்கல் கண்டிஷன்ஸ்னால நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதான் வந்து என்ன சொல்றோம், ரேண்டம் எரர்னு சொல்றோம். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதனாலதான் சொல்றேன். இப்போ வந்து என்ன ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் மாடல் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா நீ என்ன பண்ணுவ, ஃபர்ஸ்ட் என்ன மெஷர் பண்ணணும், வால்யூம்க்கு ஃபார்முலா என்ன, 4/3 r கியூப். 4/3 இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்ப r ரேடியஸை கண்டுபிடிச்சா நீ என்ன பண்ணலாம், வால்யூம் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த மாதிரி சொல்லும்போது இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரியா, அப்ப ரேடியஸ் r மெஷர் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்குது, ஒரு 2% எரர் கிடைக்குது. 2% பர்சன்டேஜ் எரர் கிடைக்குதுன்னா அதோட வால்யூம்ல இருக்கக்கூடிய எரர் என்ன, ஆப்ஷன் 1 எவ்வளவு 4%, ஆப்ஷன் 2%, ஆப்ஷன் 3 8%, ஆப்ஷன் 4 2%. சரியா, இது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டாவது क्वेश्चन, இப்ப மாஸ் மெஷர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய எரர் எவ்வளவுனா 2%. ஸ்பீட் அத மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் எவ்வளவுனா 3%. அப்ப கைனெடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன, half mv². அப்ப m மெஷர் பண்ணும்போது நமக்கு எரர் கிடைக்குது, வெலாசிட்டி ஸ்பீட் மெஷர் பண்ணும்போது எரர் கிடைக்குது, கைனெடிக் எனர்ஜில கண்டிப்பா எரர்
எரர். சரியா? அப்ப அதுக்கான எரர் என்ன? நான் இப்படி போடுறேன், நான் என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் இப்படி போட்டுக்கிறேன், எனக்கு டிஸ்பிளே கிளியரா தெரியணுங்கிறதுக்காக. நீ உடனே அதே மாதிரி இப்படி வெர்டிகலா போட்டுருக்காத, கரெக்டா ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோ. இன்னொன்னு இதுக்கு பாருங்க, 8%, 2%, 12% and 10%. அதுக்கு அடுத்து இப்போ வந்து என்ன, மாஸ் மெஷர் பண்றோம். அதுக்கு இது வந்து கியூப் அப்படிங்கிறப்ப என்ன, மாச மெஷர் பண்ணும்போது கிடைக்கிற எரர் எவ்வளவுனா எவ்வளவு சொல்றாங்க, 3%. அதே மாதிரி லெங்த் மெஷர் பண்ணும்போது கிடைக்கிற எரர் எவ்வளவுனா 2%. அப்ப டென்சிட்டியில எவ்வளவு எரர்? நம்பர் 1 எவ்வளவு? 12%, நம்பர் 2 14%, நம்பர் 3 7%, நம்பர் 4 9%. அதுக்கு அடுத்து ஒரு ஃபார்முலா P is equal to என்ன சொல்லிடுறாங்க, A cube B square divide by CD அப்படின்ட்டாங்க. இதுல A வை மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் எவ்வளவுனா 1%, B யை மெஷர் பண்ணும்போது 2% எரர் இருக்கு, C வந்துன்னா 3%, D வந்துன்னா 4%. அப்ப பர்சன்டேஜ் எரர் இன் P என்ன? இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 14%, 10%, 7%, 4%. அடுத்து நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து x is equal to a square b power 1 by 2 divide by c power 1 by 3 and d cube இப்படி கொடுத்துறாங்க. a மெஷர் பண்ணும்போது கூடிய எரர் எவ்வளவுனா 1%, b வந்து 2%, c 3%, d 4%. அப்ப பர்சன்டேஜ் எரர் இன் the measurement of x என்ன? ஆப்ஷன் 1 3 divide by 13%, நம்பர் 2 16%, நம்பர் 3 -10%, நம்பர் 14. இப்போ எத்தனை क्वेश्चन? 5 क्वेश्चंस கொடுத்திருக்கேன். ஆப்ஷன் இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு 8%. எப்படி ரேடியஸை கியூப் பண்றோம்? ஓகே, அதனால லாஜிக் இல்லாம இருக்கே. 2 கியூப்னா 8 ஓ அப்படி அவ்வளவு இல்ல, அப்படி பண்ணக்கூடாது. நீ சொல்ற லாஜிக் ஓகே, ஆனா அந்த இது இங்க ஒர்க் அவுட் ஆகாது. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், வரிசையா ஒவ்வொன்னா சொல்லிடுறீங்களா ஆன்சர்? நான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது நான் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன சார் நீங்க 2 × 2 4 சொல்லிடுறீங்க, 14 × 14 என்னன்னு என்ன கேக்குறீங்க? இந்த மாதிரி சொல்லக்கூடாது. சரி, நான் ரொம்ப டஃபா இருக்கிறது நான் சொல்லிடுறேன், ஈஸியா இருக்கிறதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அது இது இந்த இதுக்கு வந்தலாமா? இப்போ வந்து பாரு ஃபார்முலா a ஸ்கொயர் b பவர் 1 by 2 c பவர் 1 by 3 d கியூப் இருக்கு. இப்போ a ஸ்கொயர் இருக்கா, பவர் என்ன இருக்கு 2, 2 × 1% எவ்வளவு 2%. அப்புறம் b பவர் 1 by 2 இது என்ன இருக்கு 2, 1 by 2 × 2 எவ்வளவு 1%. இது c பவர் 1 by 3 இருக்கா, இந்த 1 by 3 × 3 எவ்வளவு 1%. இப்ப 3 × 4 எவ்வளவு 3 × 4 12. இப்ப கால்குலேட் பண்ணோம்ல, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. இது ஒரு 12 13 14 14 plus 2 16. இதுதான் புரியுதா என்ன பண்ணிருக்கேன்ட்டு? இன்னொரு தடவை சொல்றேன். இது வந்து பாரு a வா, அப்ப பவர் இங்க என்ன இருக்கு 2 இருக்கு, அப்ப இது 2%. b பவர் 1 by 2 வா, அப்ப 1 by 2 இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிற 1 by 2 × 2 கேன்சல் ஆகி அது 1%. இது என்ன இருக்கு நமக்கு 1 by 3, அப்ப 3% × 1 by 3 கேன்சல் பண்ணா என்ன வரும் 3 3 கேன்சல் ஆச்சுன்னா இது 1%. இப்ப 3 × 4 எவ்வளவு இது 3 12%. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ, 12 13 14 16%. அவ்வளவுதான் ஆன்சர். இது புரியுதா? இது ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். 14%. எப்படி 3% 4%. இது என்னாச்சு 3 + 4, அப்ப 7 + 7 14%. இதுக்கு ஆன்சர். ஓகே, இது டென்சிட்டி. டென்சிட்டினா என்ன? மாஸ் பர் வால்யூம். இது கியூப் அப்படிங்கிறதுனால L கியூப். சரியா? L மெஷர் பண்ணும்போது கூடிய எரர் எவ்வளவு 2%. அப்ப L கியூபா, அப்ப கியூப், அப்ப 3 × 2 6%, 6% + 3%. சார் டிவிஷன்ல இருக்கு, அத டிவிஷன்ல நமக்கு கவலை இல்ல. டோட்டலா எரர்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? அப்ப 6% + 3% போட்டோம்னா இது 9%. இதுக்கு என்ன ஆன்சர் வருது? ½ mv² ங்கிறது ஃபார்முலா. m க்கு ஒரு 2%, v ஸ்கொயர். v ஸ்கொயர்னா என்ன? ஸ்கொயர் இருக்கு, அதுல 2 × 3 6% + 2% அது வந்து 8%. இப்ப இது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? 6%. சரியா போச்சு. அப்ப இது வந்து என்ன 4/3 π r³. அப்ப r³ வரக்கூடிய 3யோ இந்த 2% ஓட நீ மல்டிப்ளை பண்ணிட்டா இந்த மாடல் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நம்ம அதுல ரவுண்ட் ஆஃப்லாம் பார்க்கல, அந்த அளவு டைம் இல்ல. நீங்க ரவுண்ட் ஆஃப்லாம் நீங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. டவுட்னா கேளுங்க, நம்ம நாளைக்கு வேற ஒரு சாப்டர் பார்க்கலாம். இல்ல இதோட கண்டினியூஷன். நீங்க நாளைக்கு என்ன ஒர்க் இருக்குன்னா, நீங்க யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் தான் கண்டினியூ பண்ண போறோம்.